பெண்ணிய கவி. பெண்ணிய கவிஞருக்கு பெருமை சேர்த்த பேராசிரியர் நீதி செல்வர் அவர்களுக்கு இப்பொழுது புகழ் சேர்க்கப்படுகிறது. பாரதி குழந்தை கவி என்று பாடிய நீதிநாயகம் எங்கள் ஆதிநாயகம், அவர் அருமை நாயகம். அவருக்கு கவிஞர் பேரிகா பொன்னம்பலம் அவர்கள் எழுச்சி கவி என்று பாடியது. மகாகவி என்று பாடிய பொற்களி கவிஞர் சுந்தரி அவர்கள். சித்தூரின் சிறந்தவள் ஆட்சியாளர் அம்மா கனகலட்சுமி அவர்கள். எங்களெல்லாம் அந்த கவிதையை கூட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை கவிஞர் அவர்கள். இப்போது தமிழ் இலக்கிய பேரவை தமிழண்டா கலைக்குழுவுக்கு எங்கள் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. நூல் பரிசை நாங்கள் நூலினை பரிசாக வழங்குகிறோம். சங்கீதம் ஐயா அவர்கள் வழங்குவார். திரைத்துறையில் புதுமை படைத்த நம்முடைய ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. உடற்கல்வி பேராசிரியர் ஆனந்தராஜ் ஐயா அவர்களுக்கு பரிசு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த முருக நூலானது வழிகளின் ஊர்வலம் என்கிற நூல். அது அவர்களுடைய வலிமைகளின் ஊர்வலமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நூலினை பரிசாக வழங்கியிருக்கோம். அடுத்ததாக இந்த தமிழக அமைப்புக்கு எங்களை ஊக்கப்படுத்திய நண்பர் ஹரிதாஸ் அவர்கள் இல்லை. அடுத்ததாக இந்த கல்லூரியினுடைய மதிப்புமிகு முதல்வர் பானுமதி அம்மா அவர்கள், சுந்தரவேல் ஐயா அவர்கள். இந்த தமிழக அமைப்பானது மேலும் சீரோடும் சிறப்போடும் அகிலமெங்கும் தமிழ் மனம் பரப்பும் தேவைப்பாக வளர வாழ்கிறோம். நன்றி. இந்த கவிதை தொகுப்பினை வழங்கிவிடுகிறேன். நண்பர்களே, தமிழ் 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 தாய்